கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரி ஜானகிராமன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட். நம்ம இன்றைக்கி ஒரு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவில்களும் அதனுடைய வாஸ்து அமைப்புகளும் அது நம்ம வீட்டுக்கு எப்படி அந்த வாஸ்து அமைப்புகளை யூஸ் பண்ணுறது, பணவரவுக்கான வாஸ்து அமைப்பு எது, திருப்பதி கோவிலில் பார்த்திங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருக்குது, அதுக்குண்டான வாஸ்து அமைப்பு எது அப்படின்றத தகவல்களை என்னைய பதிவில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம திருப்பதி கோவிலை பார்ப்போம். இந்த திருப்பதி கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ரெகுலராக சொல்கிறது தான், ஈசான்ய மூலையில் எனர்ஜி எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த எனர்ஜி லெவலில் ஃபுல்லாக அந்த கோவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி, அந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஈசான்ய மூலை, வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய இடத்துல கரெக்டாக புஷ்கரணி அமைஞ்சிருக்கு. இந்த புஷ்கரணி அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடக்கு பார்த்த திசையில் கிழக்கு பார்த்த திசையில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த வடகிழக்கு மூலை நம்ம எப்பயுமே வாஸ்துவில் என்ன சொல்லுவோம், இந்த வடகிழக்கு மூலை வளர்ந்திருந்தால் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் மற்ற திசைகளில் பார்த்திங்கன்னா தென்மேற்கோ இல்லை வடமேற்கோ இல்லை தென்கிழக்கு மூலைகள் வளரக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன் இது மாதிரி ஒரு அமைப்பு வடகிழக்குக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல்னால், வடகிழக்கு மூலை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கிறது ஒரு நல்ல வாஸ்து அமைப்பு. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போயிட்டோம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் எங்கே இருக்காருன்னா மேற்கில் இருக்கார். மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி இருக்கார். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் எங்கே இருக்குது பாருங்கள், மேற்கில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், அந்த உண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கோவிலோட மற்ற வாஸ்து அமைப்புகள், மற்ற இடங்கள், ஒவ்வொரு இடம் இருக்குது இல்லைங்களா, பிரசாதம் செய்கிற இடம், கல்யாணம் நடக்கிற இடம், அது மாதிரி ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்துவில் அவ்வளோ பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த உண்டி மட்டும் ஏங்க நம்ம அங்கே திருப்பதி உண்டியில் மட்டும் பணம் கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு, ஏன் மற்ற கோவில்கள்லாம் ஒரு சில கோவில்கள் தவிர மற்ற கோவில்கள்லாம் வருமானமே இருக்க மாட்டேங்குது, உண்டியில் யாருமே காசு போட மாட்டேன்றாங்க, அந்த கோவிலுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ உண்டியில் காசு வருது அப்படின்றது பார்த்தோம்னா, அந்த கோவிலோட உண்டியோட அமைப்பு பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அந்த உள்பிரகாரத்தில் கருடனுக்கு வலது பக்கம், நீங்கள் கருடனில் இருந்து பெருமாளை நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா வலது பக்கம் அந்த உண்டியல் இருக்கும். அது நம்ம வெளியில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் நீங்கள் அந்த உண்டியலில் காசு போட்டுட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் அங்கே ஒரு உண்டியலோட அமைப்பு அங்கே இருக்குது. இந்த வடக்கு பக்கத்தில் அந்த உண்டியல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேரனுக்கு உண்டான திசைன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, இந்த வடக்கை தான் குபேரனுக்கு உண்டான திசைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் அப்போ அந்த செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. கணக்கிலடங்கா கோடி கோடியாக செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்குது. உண்டியை அப்பப்போ அவங்க வேறு புதுசு மாட்டிகிட்டே இருக்காங்க. அது இப்போது ஜென்ரலாகவே நம்ம வாஸ்துவில் ஒரு கருத்து இருக்குது, சார் தென்மேற்கு மூலை தானே குபேர மூலை, தென்மேற்கு மூலையில் தானே ஜென்ரலாகவே எல்லாருமே கேஷ் பாக்ஸு, பீரோ இதெல்லாமே வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான குபேர திசைன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசை தான் உண்மையான குபேரனுடைய திசை. அதனால் நம்ம உண்டியல், பீரோ போன்ற அமைப்புகளை உங்களுக்கு வடக்கில் வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கோவிலில் கூட நம்ம ஒரு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம், இது மாதிரி வடக்கு திசையில் நீங்கள் உண்டியல் வைங்க, அப்போது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அது ரொம்ப கலெக்ஷனே இல்லாத ஒரு கோவில், அந்த கோவிலில் இந்த வடக்கு திசையில் உண்டியல் வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம், அந்த கோவில் நடக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அது உண்டியலில் காசு வருது, பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் தன் செலவுக்காக பார்த்திங்கன்னா அந்த காசை கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரி அந்த உண்டியலோட அமைப்பு பார்த்திங்கன்னா திருப்பதியில் மட்டும் ஒரு சரியான வடக்கு திசையில் இருக்கிறதுனால அதனுடைய பொருளாதாரம், திருப்பதி கோவிலோட பொருளாதாரம் யாருக்கும் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய இல்லங்களில்
அலுவலகங்களும் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் போன்ற அமைப்புகள், சேமிக்கும் இடம் போன்ற அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வடக்கு திசையில் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலைன்ற சொல்லக்கூடிய இடத்துல எதுவுமே அடைக்காமல் ஒரு நல்ல பெரிய ரூமு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 அடிக்கு 30 அடி உள்ள ஒரு ரூம் அது. அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னமா அழகாக வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்காருன்னா, கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த வடகிழக்கு மூலையில் இருக்கும் பொழுது அங்கே பெரும் பணம் சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலைக்கு வந்து அவர் தான் வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அவர் தான். இந்த வடகிழக்கு மூலையில் அவர் வந்து கேஷ் பாக்ஸ் வந்து அழகாக பார்த்திங்கன்னா அந்த ரூமில் மேற்கு திசையிலையும் வடக்கை பார்த்து அந்த கேஷ் பாக்ஸு, அந்த அவருடைய முக்கியமான அந்த செக் புக் வைக்கிறது, அது மாதிரி ஒரு அமைப்பை வந்து அவர் செட் பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதுக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து பிரச்சனையே இல்லைங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது வந்து நல்ல அழகாக இருக்குது. அவருக்கு வந்து ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் மார்ஜின் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியை பார்க்குறவங்க, நம்ம தொழிற்சாலையாக இருக்கட்டும், நம்ம வீடாக இருக்கட்டும், எந்த இடத்துல வந்து நம்ம கேஷ் பாக்ஸ் வைக்கலாம், எந்த இடத்துல பீரோ வைக்கலாம், நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து இந்த எனர்ஜி லெவல் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஎல்பி அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து அக்ஷய வாஸ்துன்னு ஒன்று வந்து பார்க்குறோம். இந்த அக்ஷய வாஸ்துவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து நம்ம ஐயா பொதுவுடைய மூர்த்தி சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்தே வந்து என்ன பண்ணலாம், அழகாக இந்த கிரகம் வந்து எனக்கு எனர்ஜி லெவல் நல்லா இருக்குது, இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து 2ஆம் பாவம் எப்படி இருக்குது, இந்த 2ஆம் பாவத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, 11 எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரக லெவல் எனர்ஜி எப்படி இருக்குது, இல்லைன்னா அந்த கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நம்ம ஏஎல்பி முறையில் பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அடுத்ததாக நம்ம வந்து இந்த கோவில்களில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் வந்து ரொம்ப நம்ம எல்லாமே வந்து ஜென்ரலாக வீட்டில் சொல்லுவோம், தெற்கு திசை வந்து கொஞ்சம் மூடி இருக்கணும், ஓவராக வந்து ஓப்பனிங்ஸ் வந்து தெற்கில் கொடுக்கக்கூடாது, தென்மேற்கில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோவிலை சொல்லலாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சைடு கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோபுரமாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு அமைப்பு, அந்த வாஸ்து அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோபுரங்கள்லாம் வந்து சின்னதாக இருக்கும். அது மாதிரி ஒரு தெற்கு சைடில் வந்து ரொம்ப பெரிய ஒரு கட்டுமானம் கொடுத்து அந்த தெற்கை வந்து பிளாக் பண்ணி நம்மளும் வந்து இதை அப்படியே வந்து நம்ம வீட்டில் கூட ஃபாலோ பண்ணலாம். நம்மளும் அதை தான் சொல்கிறோம், தெற்கு சைடில் வந்து அதிகமாக ஓப்பனிங்ஸ் கொடுக்காதீங்க, தெற்கும் தென்மேற்கும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து க்ளோசிங் இருக்கணும், அந்த இடத்துல அதிகமாக ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன் அதை வந்து சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு வடகிழக்குலேருந்து வரக்கூடிய ரிசீவிங் எனர்ஜி அந்த அலைகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளாரையே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அதை வந்து வெளியில் போகாமல் அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து சொல்கிறோம். எப்பயுமே தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேடானதை வந்து வைங்க. வீட்டிற்கு வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட தரைப்பகுதியை விட நீங்கள் வந்து கொஞ்சம் உயரமாக வந்து வெளியில் வந்து மண்ணை கொட்டுங்க, காம்பவுண்ட் வால் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக போடுங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அடுத்ததாக ஒரு கோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த கோவிலை வந்து பார்க்கலான்னா திருச்சி ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கமோட கோயில் கூட பாருங்கள், நீங்கள் அந்த பெரிய கோபுரம் இருக்குது பாருங்கள், அதுவும் தெற்கில் தான் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட மற்ற கோபுரங்களோட தெற்கில் இருக்க கோபுரம் தான் வந்து 236 அடி உங்களுக்கு வந்து ஹைட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மளுடைய முந்தைய காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலையும் அப்பாற்பட்டு, அறிவியலை விட கடந்த ஞானம் அவங்க வச்சுருந்தாங்க. இந்த வாஸ்து, கட்டிட அமைப்புகள் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அமைப்பில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக நம்ம வீட்டில் பயன்படுத்தலாங்க. நம்மளும் அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து வடகிழக்கில் வந்து ஓவராக வெயிட் வைக்காதீங்க, தென்மேற்கில் வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் வந்து குறையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனைகளில் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து மனைகளும் வந்து நிறைய இருக்கும். இந்த தெருக்கூத்து மனைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடகிழக்கு தெருக்கூத்து வந்து நல்லது, தென்கிழக்கு தெருக்கூத்தில் தெற்கு பக்கம் இருக்கிறது நல்லது.
அது வந்து கிழக்கு பக்கம் இருக்கக்கூடாது. அது மாதிரி வந்து நம்ம அக்ஷய வாஸ்துல எனர்ஜி லெவல் பார்த்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் எப்படி இருக்குது, வீட்டினுடைய தலைவாசல் எப்படி இருக்குது, அந்த ஜாதகமும் அந்த அந்த இடத்துல வாஸ்துவும் வேலை செய்யும்போது அது எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்து நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.